ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜானு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். நான் அழகாக இருக்கேனா? எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு. ஆமாம்ல, நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல. எனக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நாங்கள் ஒரு குட்டி வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டில் இருக்க ஒரு க்யூட்டான குட்டி கிச்சனை உங்களுக்குலாம் சுற்றி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு சிங்க் இருக்கும். இங்கே தான் நாங்கள் பாத்திரம்லாம் போட்டுட்டு கழுவுவோம். நான் பாத்திரம் விளக்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இங்கே தான் நிற்பேன். அப்படியே நான் விளக்கி கொடுப்பேன், அம்மா கழுவி வச்சிடுவாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பாத்திரம் விளக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி நடந்து போனோன்னா இங்கே தான் எங்கள் அம்மா நின்று சமைப்பாங்க. இந்த பாத்திரம்லாம் வச்சுருக்காங்கல்ல, இங்கே தான் எங்கள் அம்மா சமைச்ச பாத்திரத்தெல்லாம் இறக்கி வைப்பாங்க. இல்லை சூடாக இருக்கும், இந்த பக்கம் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே போனேன்னா நான் இதே தொட்டுட்டேன்னா எனக்கு சுற்றும்ல, அதனால நான் இந்த பக்கம்லாம் வரமாட்டேன். நான் வெளியிலே நின்றுட்டு இருப்பேன். அம்மா கூப்பிட்டா அம்மா வந்து என்ன கேட்பாங்க. இல்லைன்னா நான் அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பேன். நான் கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ட்ராலேருந்து எதாவது எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதெல்லாம் எடுத்து கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் ட்ரா இருக்கும். இதெல்லாம் திறந்தோன்னா உள்ளக்கெல்லாம் பாத்திரம் வச்சுருப்பாங்க அம்மா. அங்கே க்ளீன் பண்ணி கழுவிட்டு வர பாத்திரத்தில் இங்கே தான் அம்மா அடுக்கி வைப்பாங்க. இவ்வளோ தான் எங்கள் கிச்சன். ரொம்ப குட்டியாக இருக்குல்ல. நாங்கள் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோமா, அதனால் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஃபுல்லாக காட்டுறேன். இது எவ்வளவு குட்டியாக இருந்தாலும் இதுதான் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் பிளேஸ். எப்போயுமே எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க. தினம் சமைச்சிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா முக்கால்வாசி நேரம் இந்த கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. தினம் சமைக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு இங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இங்கே இருக்க பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வைக்கிறது, இந்த கிச்சனை ஃபுல்லாக துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் எங்கள் அம்மாவே பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போயுமே எங்கள் அம்மா இந்த கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் இந்த கிச்சனோட குயினே. எனக்கு எங்கள் வீட்டு கிச்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது.